Hello மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் Culinary. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான டொமேட்டோ பீனட் சட்னி எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சட்னி பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, ஆப்பம், பணியாரம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு எப்போதுமே நம்ம ரெகுலரா பண்ற டொமேட்டோ சட்னி இல்லாம அதுல கொஞ்சம் வேர்க்கல்ல சேர்த்து பண்ற சட்னி தான் இது. நட்டி ஃப்ளேவரா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த சட்னி. வாங்க குயிக்கா இந்த சட்னி எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். பீனட் சட்னி தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி வந்து நல்ல பெரிய தக்காளியா இருந்ததுன்னா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி எடுத்துங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 காஞ்ச மிளகாய், சின்னதாக கொஞ்சோண்டு புளி, அதுக்கப்புறம் 2 பூண்டு பல், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை. இதுதான் டொமேட்டோ பீனட் சட்னிக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதை எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிடலாம். அதில் வந்து 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலையை சேர்த்து வறுத்துடலாம். ஹீட் வந்து நல்ல மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். வேர்க்கல்ல பர்ன் ஆகக்கூடாது. ஜஸ்ட் அங்கங்கே கோல்டன் ஸ்பாட்ஸ் இருக்கிற மாதிரி ஆனோன்னா அந்த வேர்க்கல்லையே இந்த பேன்லேருந்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே கோல்டன் ஸ்பாட்ஸ் மேலே கொஞ்சம் கோல்டன் ஆனோன்னு நம்ம இந்த பீனட் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய், பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இந்த டொமேட்டோ இதெல்லாம் ஆறினதுக்கு அப்புறம் நான் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். 1/2 டீஸ்பூன் போல் சால்ட் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். டொமேட்டோ பீனட் சட்னி ரெடி. தாளிப்பு ரெடி பண்ணி இதில் சேர்த்துடலாம். சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து சட்னியில் சேர்த்துடலாம். குயிக்காக பண்ணிடலாம் இந்த சட்னி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Prema Arvinden. Bye.